إن الحمد لله نحمده ونستغفره وكل محدثة بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலைய வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பாய்ந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால், ஈமானி உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை அதிகம் நினைக்க வேண்டியதை மறந்துவிட்டோம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, உண்மையான ஒரு முஸ்லிம் அதிகமாக தினம் ஒவ்வொரு செகண்டும் நினைத்து வாழ வேண்டிய ஒன்றை நாங்கள் மறந்து வாழுகிறோம். அதுதான் இன்றைய மிம்பர் மேடைக்குரிய தலைப்பாக இருக்கின்றது. அது என்ன என்று நாங்கள் நோக்கினால், நான் சொல்லாமலே உங்களுடைய உள்ளங்கள் சொல்லும், நிச்சயமாக அது மரணம், மௌத்தை பற்றிய ஒரு சிந்தனை தான் என்பதனை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியவர்களே, விரும்பியோ வெறுத்தோ இந்த சிந்தனையிலிருந்து நாங்கள் வெகு தூரம் சென்று விட்டோம். அதிகாலை தூயிலெழுந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 மணித்தியாலங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கழித்து விட்டோம். யாருடைய உள்ளத்தில் சரி, நான் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறேன், எனக்கு மௌத்து என்றொன்று இருக்கு, ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு வெறுங்கையோடு நான் செல்ல வேண்டும் என்ற உணர்வு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் யாருடைய சரி உள்ளத்தில் வந்து சென்றிருக்கும் என்று சொன்னால், உண்மையிலே எங்களுடைய உள்ளத்தில் ஈமாண்ட உறுதி உணர்வு இருக்கின்றது அடையாளம். சகோதரர்களே, உலகத்துடைய சுகபோகங்கள், இதனுடைய இன்பங்கள், இதனுடைய சுவண்டிகள் மௌத்தை நினைப்பதிலிருந்து எங்களை மிக மிக ஆழமாக தடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, ஒரு ஜனாசா வீடு எங்களுடைய பண்டார குஸ்தத்தையிலே இன்று ஒரு ஜனாசா என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்டதோடு எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த வீட்டை நோக்கி நகருகின்றது. படையெடுத்து செல்லுகின்றோம். அங்கே கட்டிலை எடுப்பதும் கட்டிலை வளர்த்துவதும், அவரை ஜனாசாவை அங்கே வளர்த்துவதும், அவருடைய ஆடைகளை களைவதும், ஏனைய ஒழுங்குகள் எல்லாம் நடக்கும். இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை? இன்று மரணித்து போன இப்ராஹிம் என்றால் இப்ராஹிம் நானா மரணித்து விட்டார். இதை செய்கின்ற இஸ்மாயிலுக்கு, இதை செய்கின்ற ஹதீஜாவுக்கு, இங்கு வந்திருக்கின்றவர்களுக்கு எனக்கும் ஒரு நாள் இப்படியான ஒன்று வரும் என்ற சிந்தனை ஏனோ தெரியவில்லை. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அந்த சிந்தனை வருவது கிடையாது. ஏன் அப்படி நாங்கள் போனோம் என்றால், உலக சுகபோகங்கள் எங்களை அப்படி ஆக்கிவிட்டது. உலகத்துடைய இன்பங்கள் எங்களை மயக்கிவிட்டது. மரணம் பற்றி எங்களை அப்படியே தடுத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, ஜனாசாவை சுமந்து செல்லுகின்ற நேரம் இன்றைக்கு பாருங்க, ஜனாசா செய்தி ஒன்று ஒரு ஊர்ல கேள்விப்பட்டால், கொள்கை உறவுகளுடைய ஜனாசாக்கள் உட்பட முதலாவது சிந்தனை என்ன தெரியுமா? எத்தனை சகான் சாப்பாடு செய்கிறது.
புளிக்கறி போடுவோமா, இறைச்சி கடையில் வாங்குவோமா, மாடு அறுப்போமா? எங்களோட வாப்பையில் எப்படி விருந்து பிரசாரம் செஞ்சவங்க தெரியுமா? அவர்கிட்ட மையத்தை சும்மா அடக்கிடுமா? வாரவங்களுக்கு விருந்து பிரசாரம் செய்யணும். நெஸ்கஃபே மிஷின் வந்தாச்சு, நெஸ்டி வந்தாச்சு, கிளாஸுகள் ஏற்பாடு பண்ணப்பட்டாச்சு. ஏண்டா வாரவங்க தின்ன குடிக்க இல்லாமக்கு வராங்க, கல்யாண வீட்டுக்கு வராங்க, திருமண மண்டபத்துக்கு வராங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே வராங்க. இப்ப என்ன நடக்குதுன்னால், மௌத்தாயினதோட பள்ளிக்கு போய் செய்தி சொல்லுவதற்கு முன்னால் நெஸ்கஃபே மெஷினுக்கு ஏற்பாடு, நெஸ்டிக்கு ஏற்பாடு, கல்கண்டுக்கு ஏற்பாடு, ஈச்சப்பழத்துக்கு ஏற்பாடு. சுபஹானல்லாஹ். இரவுக்கு முழித்திருப்பதற்கு இளைஞர்கள் ஏற்பாடு, கார்ட்ஸ் விளையாடுவதற்கு ஏற்பாடு, வைஃபை போட்டுக்கொண்டு போன் பார்க்கறதுக்கு ஏற்பாடு, கோப்பிகள் ஊற்றி வச்சு கொண்டு குடிக்கிறதுக்கு ஏற்பாடு, இரவு கண்முடித்திருப்பதற்கு ஏற்பாடு. சுபஹானல்லாஹ். ஜனாசாவை தூக்கி கொண்டு போற நேரம் சரி, ஏன் ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போற நேரம் எதிர் ஒரு திக்ரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், பின்னிக்கிற எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படி எதையுமே காணல. மையத்தை தூக்கி கொண்டு போறோம். இப்ப கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, பணத்தை தூக்கிட்டு போறான்னு. தௌக்காரங்க பணத்தை தூக்கி கொண்டு போற, ஒரு திக்ரும் இல்ல, சலவாத்தும் இல்ல, துவாவும் இல்லாம கொண்டு போற. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட தூதர் காட்டி தந்த வழிமுறை என்ன தெரியுமா? ஜனாசாவை தூக்கிட்டு போக்கல, வெள்ளை விரிச்சு அந்த வெள்ளைக்கு மேலால ஜனாசா போகணும். அல்லது தணல் சட்டியை தூக்கி கொண்டு, நெருப்பு சட்டியை தூக்கி கொண்டு, சேட்டெல்லாம் கிழிச்சு கொண்டு, அபாயாக்கு எல்லாத்தையும் பிச்சு கொண்டு, கன்னத்தில் அரைந்து கொண்டு, முடி எல்லாத்தையும் விரிச்சு போட்டு கொண்டு, எதுவுமே இல்லொருவர்களே. எப்படி போகணும்டா, ஜனாசா போகுது. இப்ப என்ற சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கணும்? அது நானாக இருந்தால் இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு செய்தி கேட்டார். என்ன? அதாவது அந்த ஜனாசா பொக்ஸுல்லுக்கு, சந்தூக்குள்ளுக்கு போறது மௌத்தா போயிருக்கிறது தானே, அவர் பேசிட்டார். அவருக்கு திருப்பி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. அவருக்கு திருப்பி வரையலாம். ஒரு ரக்காத் தொலைலுமா, ஒரு தர்மம் செய்யலுமா, ஒரு புன்சிரிப்பு சிரிக்கலுமா, உறவுகளுக்கு வைத்து ஒரு சலாம் சொல்லலுமா? எதுவுமே இல்லை. அவருக்கு சலுகை இல்லை தானே, உனக்கெல்லாம் சலுகையை தந்திருக்கிறான், நீ ஒன்ன மாத்திக்கோ. இங்க என்ன நடக்குது? மையத்தை தூக்கிட்டு போற நேரம் என்ற சிந்தனை எப்படி இருக்கணும்? அது நான் உள்ளிக்கிறது நான். இப்ப சில நிமிடங்களுக்கு முன்னால நாங்க எல்லாம் போனோம், குளிப்பாட்டினோம், கஃன் செஞ்சோம், உருட்டினோம், பிரட்டினோம், எல்லாம் செஞ்சோம். இந்த எடுத்துட்டு போறாங்க. என் வீடு எங்க, என் சொத்து பத்தி எங்க, என் பொருளாதாரம் எங்க, என் மனைவி எங்க, என் புள்ளகள் எங்க, என் பேங்க் வைப்புகள் எங்க, என் வாகனங்கள் எங்க, தோட்டம் துறவுகள் எங்க, என் கோழி ஃபார்ம் எங்க, என் அடுக்குமாடிகள் என்ன, என் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையோட போறானே, அது நான் என்ற சிந்தனையோடு போக சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். பள்ளிக்கு ஜனாசாவை கொண்டு வந்துட்டார். 500 பேர் வந்தால் அவதானிச்சு பாருங்க, 200 பேர் வெளியில, 175 பேர் வெளியில, அடுத்த கொஞ்சம் பேர் தான் உள்ள தொழுது. 350 பேர் உள்ளுக்கு, அடுத்த 150 பேர் வெளியில. என்ன நடக்குது? அது பள்ளி ஒட்டிய மையவாடியா இருந்தால் அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. இதெல்லாம் கண்ணால பார்க்கிற உறவுகளே. பள்ளி ஒட்டிய மையவாடியா இருந்தால் கொஞ்சம் பேரு ட்ரௌசருக்குள்ள கையை போட்டுக்கொண்டு அப்படி போறது, அப்படி பார்க்கிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? இது கபரு ஆழம் போதா மாதிரி, ஆரடி சரியா இருக்குமோ தெரியவே. சூப்பர்வைசர் மாதிரி, இன்ஜினியர் மாதிரி வந்து இருக்கிறாங்க. இவங்களோட சிந்தனை என்னண்டா, அங்க ஒரு குரு பள்ளிக்குள்ள தொழுகிறாங்க, ஜனாதாட ஒழுங்குகள் சொல்லப்படுது, கடனை பத்தி பேசப்படுது, குடும்ப வாழ்க்கையை குடும்ப உறவுகளை பற்றி சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். இங்களது சமூகம் என்ன செய்யறாங்கன்னா கபர் அப்படி சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மழை காலமா இருந்தா இதை கண்ணால பார்த்த காட்சி என்ன, பள்ளிக்கு வரல, தொலவும் இல்லை, அப்படியே மைய தடக்க வர டைம்ல பார்த்து கொண்டு இதுக்கு வாழைப்பட வைக்கிறோண்டு வைக்கும். எதுக்குள்ள தண்ணி வந்திருக்காம், உள்ளுக்கு வாழைப்பட வைப்பாங்களா இருக்குமா? இன்னொருத்த சொல்றான், இல்ல உள்ளுக்கு என்ன லாச்சு கபர் ஒண்டிக்கிறா, உள்ளுக்கு தோண்டி உள்ளுக்கு மையத்தை போடணும். உறவுகளே, அது எப்படி அடக்கத்தான் போறாங்க. இங்க என்ன நடக்குது? உலகத்துல அந்த சிந்தனையே இல்லாம, அப்படி ஒன்று எனக்கு வருமண்ட உணர்வே இல்லாமல் வாழுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த உள்ளங்களுக்கு முத்திரையிட்டான். கண்மாணிக்கத்தால கண்டு உணர்வு வராத அளவுல கொரோனா பீரியட்ல ஒரு ஏரியால ஒரு கபர், ஒரு மையவாடி, இந்த பக்கத்தாலே ரோட், இந்த பக்கத்தாலே ரோட், மெயினாலே ரோட், ஒரு இன்னொரு ஏரியாவிலே ரோட் இருந்துச்சு.
திடீர்னு அந்த மெயினால இருக்கிற ரோட்டை மட்டும் வச்சுட்டு மற்ற ஏரியாவுக்கு ஃபுல்லா தாப்பையை கட்டினாங்க. அது எல்லாருக்கும் நிறைய சிரமத்தை கொடுத்துச்சு, பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. காரணம் கேட்டேன், என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன மௌலவி, அந்த இருமலுக்கு குடிக்கிற பானி போத்தல் எல்லாம் கபருக்கு மேலே இருக்குது, நைட்டானா பாபிக்கு போட்டுறானுவல், பாட்டு போட்டு கூத்தாடுறானுவல், மையவாடி இன்றைக்கு பூஞ்சோலை மாதிரி இருக்குது. மையவாடின்னா நடுக்கம் வரணும், விகாரமாயிக்கணும், பயம் வரணும், இங்க என்ன கூட நடக்குவாங்க உணர்வு இருக்கணும். மையவாடிக்கு போய்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், ஐநூறு கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருந்தா அதை கொஞ்சம் பார்த்து பூவாசுகள் வச்சு எல்லாம் வச்சு இதுண்டு பூந்தோட்டம் மாதிரி மையவாடி இருக்குது. மையவாடிகள் அப்படி ஆக்கி வச்சு இரவுக்கு என்ன நடக்குது? பாபிக்கு போடுறது ஒரு கூட்டம், மியூசிக் போட்டுக்கொண்டு ஆடுது ஒரு கூட்டம், இன்னொரு ட்ரக்ஸ் அடிக்கிறது பயன்படுத்துது. கபருக்கு மேலால் உருண்டு பிறண்டு வார நிலைமையை நாங்கள் சமூகத்தை பார்க்கிறோம். என்ன நடக்குது உலகத்தில்? ஒரு நாள் என்ன கொண்டு போய் வெப்பாங்கன்ற சிந்தனை இல்லாத அளவுக்கு எங்களோட உணர்வுகள் மங்கி போனதுக்கு பின்னால என்ன இருக்குது? அல்லாஹ் பாதுகாக்கும் உறவுகளே, மரணம் என்ற சிந்தனை அறவே இல்லாமல் வாழுகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கே இப்படி எங்களோட புள்ளகளோட காலங்கள் வார நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த போன் யுகம், இந்த நவீன யுகம், இந்த இன்டர்நெட் உலகம் எங்களை வெகுவாக பாதித்து மரணம் என்ற உணர்வை இல்லாமல் வாழ்கின்ற பல்லாயிரம் மக்கள் சமூகத்தில் பார்க்கலாம். சகோதரர்களே, காணுகின்ற மரணம் மூமினுக்கு மிகப்பெரிய பாடம். உலகத்தில் மிகப்பெரிய உபதேசி மரணம் உறவுகளே, உலகத்தில் மிகப்பெரிய உபதேசி மரணம். நான் இன்றைக்கு ஜும்மா ஓத வேண்டியது அட்டாளச்சேனையில். நேற்றைய தினம் முதநாத்திய தினம் ஜும்மாக்கு புக் பண்ற உறவு மரணிக்கிறார். அல்லாஹ் மஃபிர்லஹு. உலகத்தில் பழகிய நல்ல உறவுகள் ஒரு சிறந்த உறவு அவர், உவைஸ் பிரதர் என்று சொல்லுவாங்க. உறவுகளே, அந்த உணர்வெல்லாம் நாங்க பழகின வகையில தீன் மார்க்கம் எப்படித்தாலும் மார்க்கத்தை பத்தி தான். ஜும்மாக்கு வரையலான்னு வாய்ஸ் ஒன்று போட்டதோடு ரிப்ளை பண்ணியிருந்தார். என்ன, மரணிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் ஐசியூ என்று சொல்றாராம், ரஸ்மி ஷாஹித் ஜும்மாண்டார். உறவுகளை, உலகத்தில் மரணத்தை நினைத்து வாழுகின்ற உறவுகள் இருக்கத்தான் செய்யறாங்க. எனக்கு ஒரு மௌத்து அந்த சிந்தனை உள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஈமான் உறவுகளை நினைச்சு பாருங்க, செகண்ட்ல இருக்கிற சந்தோஷங்கள்லாம் ஒரு செகண்ட்ல இல்லா போய்த்திருது. மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வா இருக்கும், ஒரு செகண்ட்ல அதை விட கவலை இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு மாறிடுவோம். மங்களகரமான நிகழ்வுகள் அமங்கலகரமான நிகழ்வுகளாக செகண்ட்ல மாறுது. இதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத். எல்லா வகையான இன்பங்களையும் ஒரு செகண்ட் துண்டு துண்டாக்கி தவிடு பொடியாக்கி போட்டுடுமே, அந்த மரணத்தை அதிகம் ஞாபகப்படுத்துங்க. நீங்க உங்களோட ஃபேமிலி, உங்களோட உம்மோட ஃபேமிலி, வாப்போட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து 4 பஸ் பிடிச்சு கொண்டு நூறணிக்கு போறீங்க ட்ரிப். போய் போறதுக்கு சட்டி முட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு, கேஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு, அடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு, இது இல்லைண்டு உச்சகட்ட சந்தோஷத்துல போறீங்க. எல்லாரும் சேர்ந்து போற நேரம் உங்களோட தந்தை இடையில் பஸ்ஸில் மரணிக்கிறார், உங்களோட மாமி இடையில் பஸ்ஸில் மரணிக்கிறார், உங்களோட சகோதரன், உங்களோட மனைவி யாரோ ஒருவர் மரணிக்கிறார். பாக்குறீங்களா? செகண்ட்ல ஒரு செகண்ட் சந்தோஷமான நிகழ்வு போண்டு கத்தி அழுகின்ற ஒரு கவலையான நிகழ்வாக மாறுறது உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். உறவுகளே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு வார்த்தை கொடுக்கிறோம். என்ன சொல்றோம் தெரியுமா? தஸ்பீகாத்துக்கள் உழு எடுத்து கொண்டு வைத்து பெட்டை தட்டி ஏறி உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஓதி சூறாக்கள் ஓதி ஊதி எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹும்ம ரப்பே இறைவா பிஸ்மிக உன்னுடைய பேரை சொல்லிக் கொண்டு அமூத்து நான் மௌத்தாகிறேன், மையத்து அமூத்து மௌத்தாகிறேன், வாஹியா நீ விரும்பினா நாடினா திருப்பி நான் ஹயாத்தாகுவேன். இது ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். காலையில் எழும்புறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வஇலைஹி நுஷூர். யா அல்லாஹ், என்ன மௌத்தாக்கினத்துக்கு பிறகு திருப்பி ஹயாத்தாக்கின உனக்கே எல்லா புகழும், ஒரு நாள் நிரந்தரமா உனக்கிட்ட வந்துடுவேன். இது ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் ஒப்புவிக்கணும். படுக்க போக்களையும் சொல்லணும், படுத்தெலும்பு போக்களையும் சொல்லணும். சொன்னா தான் முஸ்லீம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்றோம். உறவுகளே, ரப்பி எங்களோட பேசுறான், அல்லாஹுல்லதி யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் தான் இரவு தூங்குகின்ற நேரம் தூக்கத்தில் உயிர்களை அவனே எடுக்கிறான். இது எதை சொல்லுது? தூக்கம் ஒரு மௌத்து.
தூக்கமும் ஒரு மரணமே. முன்னோர்கள் சொன்னார்களே, தூக்கம் ஒரு மௌத்த பாண்டாங்க. தூக்க மரணம் தான். நீங்க உங்க ரூம்ல அழகா படுத்துட்டு இருந்தீங்க, காலையில பார்த்தா முன்னுக்கு செட்டியில கொண்டாந்து போட்டிக்குது. எழும்பிக் கொண்டு நான் கட்டில தானே படுத்தேன், எப்படி செட்டிக்கு வந்தேன்? தூக்கத்து நடக்கிற வியாதியா? என்னடா இது? உம்மா என்ன மகன் ராவு சாச்சியும் வந்தாங்க, உனக்கு நல்ல தூக்கண்டா, உன்னை கொண்டு வந்து நீங்க போட்ட ரூம்ல சாச்சியும் தூங்குறாங்க. தூக்கம் மரணம். சில நேரங்கள்ல ஒரு ஏரியால, ஒரு தோட்டம், ஒரு ஏரியால கதவை தட்டுறாங்க, பெல் அடிக்கிறாங்க, கதவை ஒன்றுமே இல்லை, உள்ளு கொத்தரிக்கிற மட்டும் கன்ஃபார்ம். ஓட்ட கலட்டி இறங்கி போய் தட்டினா ஹேண்டு விழிக்கிறார். என்ன? தூக்கம் மரணம். ரப்பு சொல்றான், தூக்கத்துல உயிர்களை நாங்க எடுக்கிறோம், எடுத்துட்டு சில உயிர்களை நாங்க திருப்பி அனுப்புறோம். நாங்க இப்ப என்ன ஜமாத் தெரியுமா? உயிர் பெய்த்துட்டு திருப்பி வார ஜமாத்தில் இருக்கிறோம். உயிர் அங்க பெய்த்துட்டு திருப்பி வார ஜமாத்தில் இருக்கிறோம். வைலைஹி நுஷூர். ரப்பே, ஒரு நாள் நிரந்தரமா உனக்கிட்ட நாங்க வந்துடுவோம். நேரம் தெரியா, காலம் தெரியா, இடம் தெரியா, எங்கண்டு தெரியா, ஆனா ஒரு போற சுவர். இதுல உலகமே முரண்படாத ஒன்று இது மட்டும்தான். எதுல முரண்பாடு இல்லை? அல்லாஹ் அரிசில இருக்கிறான், 7 வானங்களுக்கு மேல் அரிசில இருக்கிறான். அவன் தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், இரும்பிலும் இருப்பான், கடலிலும் இருப்பான், மலத்திலும் இருப்பான், பண்ணிலும் இருப்பான், வாழைப்பழத்திலும் இருப்பான், எல்லாத்திலும் இருப்பான். நவுது பில்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அதுல முரண்பாடு, வேற எது? எல்லாத்திலையும் முரண்பாடு தான். உலகமே முரண்படாத ஒன்று சொன்னால், உடம்பட்ட ஒன்று சொன்னால் மரணம். அது முஸ்லீம் ஆயிருக்கட்டும், இந்துக்கள் ஆயிருக்கட்டும், கத்தோலியர்கள் ஆயிருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே, யாராக இருந்தாலும் உலகத்தில் எம்மொழி பேசுபவர்கள், எம்மதத்தை பின்பற்றுவர்கள் உடம்பட்ட ஒன்று மரணம். ரப்பு சொல்றான், ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின் தர்ஜூனஹா இன் குன்தும் சாதிகீன். மனிதா, கண்டுபிடிக்கிறாய், சந்திர மண்டலத்தில் கால் பதிக்கிறாய், பவர் எடுத்துக்கொண்டு மேலே போறாய், பெரிய பெரிய ஆய்வெல்லாம் செய்கிறாய், உனக்கு 7 மண்டா. தர்ஜூனஹா இன் குன்தும் சாதிகீன். போற ரூகு, பாப்பட ரூகு போகுது. நீ பண்டார கொஸ்தத்தில் கோடிபதி, நீ குர்நாங்க டிஸ்ட்ரிக்ட் கோடிபதி, குர்நாகல் மாவட்டத்தில் கோடீஸ்வரன் இல்ல, ஓல்சிலும் கோடீஸ்வரன். ரப்பு சொல்றான், உனக்கு 7 மண்டா, போற ரூக உண்ட பவரை பயன்படுத்தி மீட்டு கொடு பார்ப்போம். பலவுலா இங்குந்து கைரமதீனி தர்ஜூனஹா இங்குந்து சாதிகீன். உண்மையிலே நீ உண்மையாளனா இருந்தா போற ரூக திருப்பி கொடு. முடியவே முடியாது என்று ரப்பு சொல்றான். உறவுகளே, இந்த உலக நிரந்தரம் என்று இருந்திருக்கும் என்றால், இந்த உலகத்தில் யார் வாழ்ந்திருக்கோம் தெரியுமா? நான், நீங்க தூசி, அணு, அணுவை விட கேவலம் எங்களுக்குள்ள உலகம். இந்த உலக கோடீஸ்வரன் எடுங்க, அவனுக்கு என்னதான் இருக்கு நினைக்கிறீங்க? சுலைமான் நபியோட ஒப்பிட்டு பாருங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சியோட ஒப்பிட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகமே கொடுக்கப்பட்டவர் இன்றைக்கு மன்னரையில் இருக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் வாழல. அப்படி உலக நிரந்தரமானது, மௌத்து இல்லை என்றிருந்தால் இந்த பூமியில் வாழ்வாங்கு 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 பலமாக, செழிப்பாக, சிறப்பாக, கண்ணியமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்திருப்பார். ஏன் நான் அவரை சொல்றேன் தெரியுமா? உலகத்தில் அவர் போன்று யாரும் வாழவில்லை, அவர் போன்று யாருக்கும் வாழ முடியாது. அவர் அவர்தான், அவருக்கு மட்டும்தான் வாழ முடியும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்தார். ஒன்று அவருடைய அகீதா, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி. அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படி ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வை மட்டிட வேண்டிய முறையில் மட்டிடணும். சுலைமான் நபி யோசிச்சார் தெரியுமா? ஏண்ட ரப்பு எனக்கு தருவான். யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு ஆட்சியை தர வேண்டும். ரப்பி ஹப்லி முல்கா, எனக்கு ஒரு ஆட்சியை தரணும். லா யம்பகி லி அஹதி மின் பஅதி ஷைஅ, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படாது, எனக்கு பின்னால யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு தாண்டு கேட்டான். எதை கொடுக்கல அல்லாஹ், அவருக்கு எதை கொடுக்கல. சுப்ஹானல்லாஹ், ஆட்சி, அவர் பர்சனாலிட்டி, அவருடைய ஆளுமை, அது ஒரு தனி. இப்படி வந்து நிற்கிறாரு, பறவைகள், மனிதர்கள் எல்லாம் நிற்கிற, இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு ஒரு செகண்ட்ல. வக்கால மாலிலார் அல் ஹுதூத், எங்க இதுக்குள்ள ஹுதூத காணல. ஒரு பறவை எங்க, அவர் இன்றைக்கு எங்க ஹுதூத காணல. இப்ப ஹுதூத் வரணும், லேட்டானத்துக்கு ஆதாரம் சொல்லணும். ஏன் சொன்னீங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா லாது பஹன்னா அறுத்து போட்டுடுவேன். ஹுதூத் வருது. அரசே அரசே, நான் ஏதோ சொல்றேன், அந்த சுலைமான் நபி இன்றைக்கு இல்லை. அரசே அரசே, நான் ஒரு அரசியை கண்டேன்.
ஆட்சி செய்ற பெண் ஆட்சியை கண்டேன். அந்த அரசி அல்லாஹ்க்கு சுஜூது செய்யாம சூரியனை சுஜூது செஞ்சு கொண்டிருக்கிறாள். பொய் சொல்றாய். இல்ல அரசே, பொய் சொன்னா உன்னை கொண்டுடுவேன், வெட்டிடுவேன். இந்த கடிதத்தை கொண்டு போடு. கடிதத்தை எழுதி கொடுக்கிறா. கொண்டு போய் அந்த அரசிக்கிட்ட லெட்டர் போடுது. லெட்டர் அவள் எடுக்கிறார். இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வதூனி முஸ்லிமன். அதாவது இது சுலைமானிடமிருந்து உங்களுக்கு எழுதப்படுகின்ற கடிதம். இதுல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். கட்டுப்பட்டு சரணடைங்க, இஸ்லாத்துக்கு வாங்க, இல்லைன்றால் நடக்கிறது வேற. அவ மந்திர சபையை கூப்பிட்டு ஆய்வு செஞ்சுட்டு மசூரா பண்ணிட்டு இங்க வரப்போறா. எங்க வரப்போறா? ரப்பு பேசுறான். சுலைமான் நபியை சந்திக்க வரப்போற. ஒரு சர்ப்ரைஸ். சுலைமான் நபி சொல்றாரு, அவளோட சிம்மாசனம் இங்க வரணும். குதிரையில கொண்டு வாரா, ஒட்டகத்தில் கொண்டு வாரா, கழுதையில கொண்டு வாரா, கோவேறு கழுதையில கொண்டு வாரா, பிளைட் இல்லை. அப்படித்தான் ஆய்வு நடக்கணும். அல்லாஹ் கொடுத்த ஆட்சி சுலைமான் நபி கேட்டு முடிய காலை இஃப்ரீத்தும் மினல் ஜின். ஜின்கள ஒருத்தர் இஃப்ரீத்னு ஒருத்தர் இருந்தார். ஜின்களுக்கு மேல பேர் அப்துல்லா, ஈசா, மூசா மாதிரி பேர் இருக்கு. அங்க இஃப்ரீத்னு ஒரு ஜின் எழும்பிச்சு. அரசே அரசே, கபுலான் தக்கூம மகாமிக், உங்களோட இடத்திலிருந்து எழும்ப முன்னு கொண்டு வரட்டுமா? கால அங்கே வேதங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் இருந்தார். இன்டர்நெட் என்றோம், இமெயில் என்றோம், செகண்ட்ல போகுதுன்றோம், அமெரிக்காவுக்கு பேசணும், ஆஸ்திரேலியாவுக்கு பேசினேன், நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசினேன். என்ன உலகம் நாங்க வாழ்றோம்? அவர் அனுபவிச்சதை விடுவோமா? வேதங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்பட்டவர் சொன்னார், அரசே உங்களோட பார்வை கண் சிமிட்டுவதற்கு முன் கொண்டு வந்து வைக்கட்டுமான்னு கேட்டால் திரும்பி பார்த்தார், ஆசனத்தை கண்டார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான். அவ வந்து சுலைமான் நபிக்கு அல்லாஹ் எதை கொடுத்தான்? அவர் எங்க? நாங்க என்ன உலகத்தில் வாழ்றோம்? எதை நினைக்கணுமோ அதை ஏன் நாங்க மறந்திருக்கிறோம்? சுலைமான் நபியை சந்திக்க வந்தவள் அரசி. அரச மாளிகை உள்ளுக்கு போறது ரப்பு பேசுறான். அரசருட மாளிகை உள்ளுக்கு போகணும். சுலைமான் நபி மாளிகை உள்ளுக்கு போகணும். பளிங்கு கட்டிடம் என்றோம், கண்ணாடி கட்டிடம் என்றோம், நான் ஏமாந்தடா தண்ணீர் நினைச்சான்றோம், டைல் என்றோம், என்னத்தை நினைக்கிறோம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரச மாளிகை உள்ளுக்கு அரசி போற நேரம் அவ என்ன செய்யறாவாம்? தண்ட ஆடைய தூக்கி கரண்டக்கால் வழியில வழங்குது. ஆடை இப்படி தூக்குறா. தூக்குறா தண்ணீர் நினைச்சு. நபி சொன்னார், தண்ணி இல்லம்மா, நீ போ, அது பளிங்குன்னு சொன்னார். அவள் உடனே கட்டுப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்தாள். ரப்பு சொல்றான். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தார். உலகமே வழங்கப்பட்டார். குதிரைக்கு மேல ஏறி கொடுத்ததை அனுபவிங்க. பிச்சைக்கார மாதிரி வாழாதாங்க. அல்லாஹ் தந்தது உங்கள்ட்ட இருக்கும். ரப்பு தந்தா அனுபவிக்கத்தான் வேணும். அதுல மிஸ்கிங் தானே காட்டப்படாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தண்ட படை எடுத்துக்கொண்டு போறாரு. எறும்பு புத்து கிட்ட போறாரு. காலத் நம்லா, தலைமை எறும்பு சொல்லிச்சு, ஓடி போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சுக்கோங்க, சுலைமானும் படையும் வராங்க, நசிக்கிடுவாங்க. இந்த வார்த்தை சுலைமான் நபியோட காதுல கேட்குது. எறும்பு பேசியதை காதில் கட்டி புன்முறுவல் துவா கேட்ட வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இந்த சுலைமான் நபி ஒரு நாள் தன்னுடைய தடியை ஊண்டினார், நட்டினார். நபிமார்கள்ட்ட கையில் அசாயிக்கும் எல்லா நபிமாரும் ஆடு மெச்சவங்க தான். சுலைமான் நபி தடியை ஊண்டி அப்படி ஊண்டி அதில் அப்படி சாஞ்சி பைத்துல் மக்தஸ் கட்டப்பட்டதை பார்த்து கொண்டிருக்கிறார். சுலைமான் நபி மௌத்தா போய்த்தார். மா தல்லஹும் அலா மௌத்தி இல்லா தாபத்துல் அர்லி தஅக்குலு மின் ஷஅத்தா. சுலைமான் நபி மௌத்தா போய்த்தாரு. ஜின்கள் அள்ளி வேலை. என்ன கலைய வேலையோட ஒரு ஜின்னி காண்டா 1200 வருஷம் பெருசாம் பழசாம். மாவனிலே மொத்தரிக்காம், நுவரையிலே மொத்தரிக்காம். ஒரு கிறுக்கு சமூகம் போகுது பின்னால. இங்க ரப்பு சொல்றான், சுலைமான் மரணித்து போனார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணத்தை உலகத்துக்கு கரையாம்பூச்சி அறிவித்தது என்றான். எறும்பு அரிச்சி 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 தடியோடு நபி சாயிறாங்க. ஜின்கள் பேசிக்கொள்றா. சூரா நம்மள வாசிங்க. ஜின்கள் பேசிக்கொள்றாங்க, தெரியா போச்சே மௌத்தா போனது, தெரிஞ்சிருந்தா எப்பவோ எஸ்கேப் ஆகி இருப்போமே, ஓடி இருப்போமே, தெரியா போச்சே என்று பேசியது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். பிரபுகளே, அந்த சுலைமான் நபி எங்க? உலக தலைவர் அல்லாஹ் நடத்துதர். சக்கராத் வாய்ப்பட்டாரு. கடுமையான தலைவலி ஏற்பட்டுச்சு. சுபஹானல்லாஹ், இனி இல்லைன்றதுக்கு வேறுத்து கொட்டினாரு. இந்த மண்ணை விட்டு பிரிந்தாரு. உலகமே அழுதிச்சு. உமர் கத்தாப் ரலியல்லாஹு எங்க உறவுகளே? எல்லாருமே மண்ணு கீழுக்கு போயிட்டாங்க. அந்த மரணம் எனக்கு நிச்சயமானது, உங்களுக்கு நிச்சயமானது. யாருமே வாழ வரல. எல்லாரும் குறுகிய கால வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். காடுகின்ற காட்சிகள் ஏன் மரணத்தை ஞாபகப்படுத்ததில்லை? 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு முன்னுக்கால நூரலி புரகஸ் ஜும்மா அங்க போனா கூட்டிக் கொண்டு போய் காட்டினாங்க சில காட்சிகளை.
போகணும் உறவுகளே, பார்க்கத்தான் வேணும். இது ஒரு சின்ன ஒரு ஓடை மலையிலிருந்து வருது, தண்ணி தானே வரும், அதை காட்டுறாங்க. இது அளவு இவ்வளவுதான் இருந்துச்சு மௌலவி, கல்லு இந்த பள்ளிட லெவலுக்கு 2 கல்லை காட்டுறாங்க. இந்த அளவுக்கு பெரிய கல்லு மேலிருந்து அந்த அந்த வாய்க்காலால் உருண்டு வந்து வாய்க்கால் பெருசாகி மணல் மேடு சேர்ந்து 20 அடிக்கு மேலுக்கு அந்த மணல் மேடு சேர்ந்து சுபஹானல்லாஹ் மண்ணால மூடின ஒரு காட்சியை காட்டினாங்க. 2 வீடுகள் 8 பேர் on the spot, 8 பேர் 2 வீடுகள் 8 பேர் அப்படியே மண்ணுக்குள்ள போனதை காட்டினாங்க. ரேந்த பொல என்ற ஏரியா. அதே மாதிரி இன்னும் ஒரு பக்கம், அதாவது இன்னும் ஒரு ஏரியா நாங்கள் எல்லாம் பார்த்தது, எஃபில பார்த்தது தான். இரவு வந்த பஸ் ரம்படகலை, இரவு வந்த 2 மணிக்கு வர பஸ் அது ரம்படகலை என்ற ஏரியாவில் உருண்டு பிறண்டு 27-28 பேர் மரணித்து போனாங்க என்ற காட்சியை காட்டினாங்க, சொன்னாங்க. உறவுகளே, நினைத்திருப்பார்களா? மிச்சம் தூரம் இல்ல இந்த விலானகம ரம்புக்கலை என்பது மிச்சம் தூரம் இல்லை உறவுகளே. அக்குரடை என்ற பிரதேசத்தில் ரம்புக்கலை விலானகம கற்பனை பண்ணல. அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து வாகியா, யாழ்லாஹ்வுடைய பேரை சொல்லிக் கொண்டு மவுத்தாகிறேன். தூங்கினவங்க தான். இரவு நேரத்தில் உயிர்களை எல்லாம் எடுக்கிறான், சிலர் திருப்பி அனுப்புறான். திருப்பி அனுப்பினத்துக்கு கொஞ்ச கால அவகாசம் இருக்குது, ஒரு நாள் நிரந்தரமா வந்துடுவீங்க, குர்ஆன் சொல்லுது தானே. அந்த ரம்புக்கலை மக்கள் மவுத்தாகிறேன் தெரிஞ்சிருந்தா நின்று இருப்பாங்களா? அல்லாஹ் உலகத்தில் மறைச்சி வச்சு நடந்துட்டுதான். அது மரண உறவுகளே. ஏசிடிஜேல ஜும்மா பிரசங்கம், ஜும்மா முடிய 2 பேர் நிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஒத்தரா சந்திச்சுட்டு அவங்க 2 பேரும் கடைசா கூப்பிடுறேன். அந்த ரம்புக்கையில தான் நாங்க மோள வேண்டாம். அவரோட சகோதரர் சொன்னாரு, நீங்க இப்ப சொன்னீங்க தானே அந்த சம்பவம் எந்த குடும்பத்தில் நடந்துச்சுன்றார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். ரமீஸ் மௌலவின்னு ஒருத்தர் பேசினார். மௌலவி எல்லாம் அது சேர என்ற மச்சான் என்றார். சுப்ஹானல்லாஹ். என்ன இரவு தூங்க போனோங்க உறவுகளே, ஒரே குடும்பம். ரமீஸ் சேர் சொன்னாரு, ஒரே குடும்பம், ஏண்ட குடும்பத்தில் 9 பேர் நான் இழந்திருக்கிறேன். வீடியோ நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 9 பேர் இழந்திருக்கிறேன் என்றார். ஏண்ட மனைவி, அவ டீச்சர், ஏண்ட மகள், ஏண்ட மகன், ஏண்ட மைனி, ஏண்ட குடும்பத்தில் 9 பேர் இழந்திருக்கிறேன் என்றார். இதை நான் சொன்னேனா? அந்த 9 பேரும் ஏண்ட குடும்பத்தில் மௌலவி, என் உம்மோட ஜனாசா கூட கிடைக்கல, துவா செஞ்சுக்கங்கன்றார். உண்மையிலே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கெக்கனுக்குள்ளே என் தாத்தன மகள் படிச்சா, பயோ எக்ஸாம் எழுதினா, வீட்டுக்கு வந்தா அவன் சேர்ந்து தான் மறுத்தா போனா. நினைத்திருப்பார்களா? எக்ஸாம் எழுதிட்டு போற புள்ளட உணர்வுல உள்ளத்துல என்ன இருந்திருக்கும்? நான் ஒரு பிஏ டாக்டர், நான் ஒரு டாக்டராக சிந்தனையோட தான் போயிருப்பார்களே. எக்ஸாம் எனக்கு ஓகே, நான் பாஸ் தான், அல்லது ஏதோ ஒரு சிந்தனை உம்மக்கிட்ட போற மகிழ்ச்சியில தான் வைத்திருப்பாங்க. எத்தனை பேர் நாங்க பார்த்தோம். துபாய் அரசு மோப்ப நாய்கள் அனுப்பினதை நாங்க பார்த்தோம். நாய்கள் வந்து பிளைட்ல இறங்குறத பார்த்தோம். துபாய் அரசு குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் அனுப்பினாங்க ஜனாசாக்களை போடுறதுக்குன்னு சொல்லி. எந்த உலகத்தில் வாழ்றோம்? இந்த சிந்தனை கடுகளவை இல்லாம கேட்கிறோமே. அந்த நாய்கள் வந்து கணிச்சு சொல்லிச்சு கீழே இருக்குன்னு சொல்லி. என்ன சொன்னாங்க? இதுக்கு மேல தோண்ட வேணாம், சுகதாக்களோட பூமியா இருக்கட்டும், விட்டுடுங்கன்னு பத்துவா கொடுத்தாங்க உறவுகளே. கற்பனை பண்ணி இருப்பார்களா? நினைத்திருப்பார்களா? எங்களுக்கு ஒரு மரணம் இன்றைக்கு வரும் என்று யோசித்திருப்பாங்களா? எத்தனை பேரை பார்த்தோம்? கண்மாணிக்கத்தால் நாங்க பார்க்கலையா? 2024 சம்மாந்துறையில் என்ன நடந்துச்சு? கிழக்கு மாகாணம் பயங்கரமான வெள்ளம். நாங்கள் எல்லாரும் வெள்ள நிவாரணங்கள் அனுப்பி கொண்டிருந்தோம். அங்க என்ன நடந்துச்சு? 2024 ஒவ்வொரு டிசம்பரும் மிச்சம் கவனம் 31 கொண்டாடுறதல்ல, சிறுக்கு நிறைகிற மாசம் அது. அல்லாஹ்க்கு புள்ளை இருக்கு, மகன் இருக்கிறான் கொண்டாடுகின்ற மாசம் அது. வரலாற்றில் பாருங்க, சுனாமி தொடக்கம் பாருங்க, டிசம்பர், நவம்பர், டிசம்பர் மிக பயங்கரமான காலப்பகுதி. உறவுகளே, அந்த சம்மாந்துறையில திடீரென்று காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரி விடுமுறை வழங்கப்பட்டுச்சு. நடக்காத கண்ணால கண்ட காட்சிகள். ஏன் இந்த காட்சிகள், நிகழ்வுகள் எனக்கு மரணத்தை தருதில்லை, மரண சிந்தனையை தருதில்லை. இப்ப காஷிஃபுல் உலூம் திடீர் விடுமுறை வழங்கப்பட்டுச்சு. நாட்டில எல்லாம் பெரிய விமர்சனமா போச்சு. அது இந்த பீரியட் லீவ் கொடுக்குறான்னு சொல்லி. லீவு பெற்று போற புள்ளையிட உள்ளத்தில் என்ன இருக்கும்? வீட்டு உம்மா வாப்பட சிந்தனையில் என்ன இருக்கும்? நானும் மோதி வந்து படிச்சு ஹாஸ்டல்லேருந்து வந்தானே. லீவு உண்டா என்ன சிந்தனை? போகணும், பைக் எடுக்கணும், மிரிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சிந்தனைகள். உம்மட சிந்தனை உள்ள தென்னைக்கும் புள்ள வார ஆக்கி கொடுக்கணும், நல்லா சமைச்சு கொடுக்கணும், வெளியில கூட்டிக் கொண்டு போகணும், ட்ரிப் போகணும், சிந்தனைகள் இருக்கு. உறவுகளே, அந்த ஏரியா நீங்க பார்த்துருப்பீங்க, நடுவான ரோட், 2 பக்கம் வயல் போன்றது, வயல் அப்படித்தான். அப்படி
அப்படியே தண்ணி மூழ்கி இருக்குது. உங்களுக்கு இந்த ரோட்ல கண்ணை மூடிக்கிட்டு போகணும். ஏன்னா நீங்க ஒரே பெய்து வர ரோட்டு இது உங்களுக்கு நோம்பல். நான் பெய்துக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு இப்ப இங்கதான் குன்றி இருக்குது, இங்கதான் குடி இருக்கு, இங்கதான் தெரியும். அப்படி நினைச்சு தான் அந்த டிரைவர் வந்தார். 9 மாணவர்கள் அல்லது 6 மாணவர்கள் எடுத்துக்கொண்டு வர டிராக்டர்ல வந்து நீருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அடிச்சு கொண்டு போய் on the spot 9 பேர் மரித்தா போனாங்க, அல்ல 6 பேர் மரித்தா போனாங்க. மறுமுனையில உம்மா வாப்பா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், எல்லா இன்பங்களும் செகண்ட்ல துண்டு துண்டா போகும். அந்த மௌத் அடிக்கடி ஞாபகப்படுத்தி. கவுன்சிலிங் தேவையில்லை, மேடை பேச்சு தேவையில்லை, மோட்டிவேஷன் தேவையில்லை, பெரிய பயானிகள் இஜ்திமாக்கள் தேவையில்லை. மவுத்தொண்டு போதும். படித்தவன் காலையில் எழும்பல்ல மரணம். என்ன சொல்றோம்? ஒருத்தர் வந்தார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்கு. நான் ஓதி அமீனியா நிக்க வரட்டில லீவுல வீட்டுக்கு போறேன். மாமா சொன்னார், மகன் பள்ளியில கொஞ்சம் போயிட்டு 50 பள்ளியில வந்து போட்டார். 10 நாள் லீவு இருந்து சொல்லி லுஹுர்ல விட்டு ரூமுல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். கதவை தட்டுறார் ஒருத்தர். வாங்கன்னேன். ஹஸ்ரத் அப்படித்தான் பேசுவாங்க. ஹஸ்ரத் பள்ளி எச்சம் போட்டிக்கு தாத்துன்னு தாங்கண்டாரு. போயிட்டாரு. இது பள்ளி அது கூட அப்படி மாதிரி இருக்கும். நான் ஒரு பக்கம் மோதி அடுத்த பக்கம் மோதி கொண்டிருக்கிறேன். சின்ன பிள்ளை ஓடி வருது. ஹஸ்ரத் ஹஸ்ரத் உம்மா உங்களை கூட்டு வர வாப்பா மவுத்துண்ட. வாப்பா மவுத்தா? என்னடா பள்ளிண்டார் எச்சம்டார் தாளுண்டார். டக்குன்னு சேட்டை போட்டு போயிட்டு பார்த்தா குஷினிக்கு பக்கத்துல கிச்சனுக்கு பக்கத்துல செட்டியில சாய்மாரி சாஞ்சி இருக்கிறாரு. சாப்பாட்டை போடுனா அவர் சாப்பாட்டை போட்டு எட்டி பார்த்தேன்னு சொன்னா மவுத்தாகிக்கிறார். அப்படி இருக்கிறாராம். பெய்த்து பார்க்கிற மவுத்துறவுகளே மரண சிந்தனை பயான். ஒருத்தர் சொன்னாரு, எங்கட போஸ் சைன் பண்ணுவார் மௌலவி, 2 டொட்டு வைப்பாரு. சைனை பண்ணினாரு, ஒரு டொட்டு வச்சாரு, சாஞ்சிட்டார். அடுத்து டொட்டு வைக்க கிடைக்கல. உணவு காலத்தை கிட்ட கொண்டு வந்து வாயிலு போட கிடைக்கல. இது மரண உறவுகளே. சாய்ந்த மருதுல இந்த வருஷம் 25 26 25 டிசம்பர் என்ன நடந்துச்சு பார்த்தோம் தானே. கார் வருது, உம்மம்மா அப்பா பேத்தி ஒரு பிஞ்சின் சேர்ந்து வெகனார். அந்த கார் வந்து விழுந்துச்சு தண்ணிக்குள்ள. கயிற்றை வீசினாங்க. கயிற்றை கையில் எடுக்கிற மாதிரி தான் ஃபீலிங் விளங்கி பெருமா. கட்டிடா கட்டிடான்றாங்க. அவர் கேட்குது இல்லை. ஒரு வயசாளி ஒசக்க பண்ணிய மிரண்டு போய் பார்க்கிறாரு. கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிற நிலைமையில அப்படியே அந்த கார் தாண்டு போச்சுருவர்களே. நினைச்சிருப்பாங்களா? ஹைதராபாத்ல இருந்து இந்தியால இருந்து உம்ராக்கு வந்தாங்க. 52 பயணிகள் வந்தாங்க. 42 பயணிகள் மக்கா ஜியாரா எல்லாம் முடிச்சிட்டு மதீனாவை நோக்கி போறாங்க. என்னத்துக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் கபரை பார்க்கணும், அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு கபர்களை பார்க்கணும், அந்த இடத்துக்கு அதாவது அந்த இடத்துக்கு போகணும். இடத்துக்காக போனாங்க உறவுகளே. உஹது போகணும், குபாக்கு போகணும், சஹாபாக்கு நடந்த பூமியில நடக்கணும். இதுக்காகத்தானே போறோம். போற இடத்துல எண்ணெய் பெட்ரோல் நிரப்பப்பட்டிருந்த பவுசர்ல கொண்டு போய் பஸ்ல கொண்டு வந்து விட்டு on the spot கருகி போனாங்க உறவுகளே. நினைத்து வருவதல்ல. வலது காலை தூக்குகின்றவனுக்கு இடது காலை தூக்க அவகாசம் கிடையாது. மரணம் சொல்லி வராது. பிபிசி எல்லாம் சொன்ன செய்தி. சும்மா 15 வருஷங்களுக்கு முன்னால இந்தியாவில் ஒருவர் ஒரு மாநிலத்தில் வந்து கொண்டிருக்கிறாரு. நீண்ட தூரம் வந்துட்டாரு. இப்ப சிக்னல் விழுது. நிப்பட்டிட்டு கொஞ்சம் ஹெல்மெட்டை கலட்டி தலையோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேலால பறந்து வந்த பறந்து கொண்டு ஒரு பாம்பை இடுது. அந்த பாம்பு வந்து விழுந்த வேகத்தில் ஒரு கொத்து கொத்துது. வாயால் நுரைகக்கி செத்து போறான். நான் ஷஹீதாகணும், நான் மக்கால மௌத்தா போகணும், நான் மதீனால மௌத்தா போகணும், நான் பக்கீல் இறக்கப்படணும் நினைச்சு கொண்டு வருஷம் போறான். அல்லாஹ் தஆலா ரூஹ பஸ்ஸுக்குள்ள வாங்குறான். அல்லாஹ் தஆலா ரூஹ வாஷ்ரூம்ல வாங்குறான். அல்லாஹ் தஆலா ரூஹ மார்க்கெட்ல வாங்குறான். தெரிய உறவுகளே, மறைத்து வைக்கப்பட்டது மரணம். நினைக்க வேண்டியது அதிகம், மறந்து விட்டு வாழுகிறோம். நினைக்க வேண்டியது அதிகம், மறந்து விட்டு வாழுகிறோம். ஒரு நாள் எந்த வீட்டுக்கு தான் உங்களோட வீட்டுக்கு தான் சிலர் வரத்தான் போறாங்க உறவுகளே. உங்களை என்னையும் என்ன நிகழ்வுகள் நிறைய நடக்கத்தான் போகிறவர்களே. மரணம் நிச்சயமானது. மரணத்தை பயந்து கொள்ள வேண்டும். அந்த மௌத்துக்கு முன் எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். வழங்கப்பட்ட நேரம் முடிவடைகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் பொருந்து கொள்ள வேண்டும். மரணத்துக்கு எந்த நேரமும் தயார் என்ற நிலைமையில் வாழ்ந்து மடியக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களே எல்லோரும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத்.
அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி தெரியுமா இந்த வாழ்க்கை? அல்லாஹ் சொல்கிற மாதிரி பத்தத்தஹிதூனல் மசானி லஅல்லக்கும் தஹ்லுதூன், கோட்டை கொத்தளங்களை, அடுக்குமாடுகளை, சொகுசான வீடு வாசல்களை கொங்கிரீட் போட்டு அப்படி இப்படி பெலஸ் மாதிரி கட்டுகின்றீர்கள். லஅல்லக்கும் தஹ்லுதூன், நிரந்தரமாக வாழ போகிற மாதிரி இல்லறவுகளே. ரப்பு பேசுகிறான், நீங்கள் பத்தத்தஹிதூனல் மசானி என்ன கோட்டை கொத்தளங்கள், அடுக்குமாடுகளை, சொகுசாக வீடு வாசலை கட்டுறீங்க, நிரந்தரமாக வாழ போகிற மாதிரி இல்லை, வந்துடுவீங்க, வெகு சீக்கிரம் வந்துடுவீங்க. அல்ல அடுத்து ஒரு நாள் ஒரு பொக்ஸை வரைஞ்சாங்க, ஒரு டொட்டை வச்சாங்க, நீண்ட ஒரு கோட்டை போட்டாங்க, மேலே இருந்து சில அம்புக்குறிகளை போட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க ஹாதா இன்சான், இது டொட், இது மனிதன். 4 பக்கத்தால் சூழ்ந்திருக்கிறது அவன் ஆயுள் காலம், நீண்டு போகிற கோடு அவன் கற்பனைகள். நான் அப்படி செய்ய போகிறேன், நான் இப்படி செய்ய போகிறேன், என் மகன் ஏலவல்ல நல்லா தான் பாஸ் ஆனான், என்ன செய்ய மார்க்ஸ் கொஞ்சம் போகிறேன், நான் ரஷ்யாவுக்கு அனுப்ப போகிறேன், நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறேன், நான் இந்த வீடு வாசலை கட்டி படிக்க போகிறேன், அப்படி இப்படி நிறைய உறவுகளே, நடந்த நிகழ்வுகள் நிறைய உறவுகளே. மகன் அமெரிக்காவுக்கு அனுப்பி சவுதியில் ஒரு ஷேக் படித்து வச்சாராம். மகன் டாக்டர் ஆகி வழியில் வாராரு. ஜித்தால வந்து மகன் வாரத்துக்காக வெயிட்டிங், பூமாலையோட நிற்கிறாங்க. இப்ப சில நிமிடங்கள் மகன் வந்து இறங்க போறாரு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, குடும்பமே வந்திருக்கிறாங்க. அறிவிப்பு செய்யப்படுதாம், இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து வந்த விமானம் தீப்பற்றி எறிந்து சாம்பலாகிவிட்டது. இதுதான் லைஃப். யதார்த்தத்தை வழங்கும் உறவுகளே, மரணம் சொல்லி வருவதல்ல. வந்திருக்கிற இளைஞர்களாக நிறைய பேர் பார்க்கிறேன், உங்களோட நெஞ்சறைகள் சாட்சி, உங்களோட உள்ளங்கள் சாட்சி. மோட்டிவேஷன் ப்ரோக்ராமும் தேவையில்லை, கவுன்சிலிங் ப்ரோக்ராமும் தேவையில்லை, மேடை பேச்சும் தேவையில்லை உறவுகளே. மரணம் பற்றி உணர்வு போதும். உங்களோட போன் உங்களோட கையில தான் இருக்கு தங்கங்கள். வைஃபை பில் நீங்க தான் கட்டுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை தாரான். இதுல நீங்க எதை பார்க்கிறீங்க? ஆபாசத்தை பார்க்கிற நேரம் எனக்கு ஒரு மரணம் என்றால் விபத்துக்குள்ள அப்படின் அலாமமா தலைகி. ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிக்கிறானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். ஆபாசத்தை பார்க்கிற நேரம் மௌத்துண்டால் எழுப்பப்படுவதும் அப்படியே. ருக்கூல சுஜூதுல மரணம் என்றால் எழுப்பப்படுவதும் அப்படியே. குடுகுடு கிழவன் டாக்டர்ஸ் கையிட்டுட்டாங்க, உங்களோட காலம் முடிஞ்சு உங்களோட ரப்பு கிட்ட கேட்டுக்கங்கன்னு சொல்லி நல்லா தைக்கிற பார்வைக்கு அவர் கூட ஆபாசத்தோடு தான் இருக்கிறார். ஏ தெரியுமா, இங்க இருந்து நாங்க எப்படி போவோமோ அதுதான் எங்களோட மௌத்துறவுகளை மறக்காதங்க. இங்க இருந்து நாங்க எப்படி வந்துட்டு இருக்கிறோமோ கடைசியும் அப்படித்தான் வரப்போகுது, மறந்துடாதுங்க. அவருடைய பேர் உமர் இப்னுல் கத்தாப். அவருடைய பேர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அபுல் அல் மஜூசியால சுபஹுக்கு நேரம், சுபஹ் தொழுகைக்கு நேரம் உணவு குடல் வெட்டப்படுகின்ற அளவுக்கு குத்தப்படுகிறார். 2 பக்கம் கூர்மையான கத்தி, அதை போட்டு இழுத்து உணவு குடல் வெட்டப்பட்டாச்சு. அவர் பெயர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் இடத்து ஒரு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஷஹீதாகுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்படி எதிர்பார்க்கல அவர், ஆனால் இப்படி எதிர்பார்க்கல. அல்லாஹ் ஏற்பாடு, உணவு குடல் வெட்டப்பட்டாச்சு. இவர் சொர்க்கவாதி. அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத் அகீதா உமர் கத்தாப் ரலியல்லாஹு சுவனவாதி. அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு நாள் அல்லாஹ் சொல்லாசமாங்க, ஒரு தோட்டத்தில் கிணத்துக்குள்ள காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கு காவல் இருந்தவர் வந்து சொன்னாரு, அல்லாஹ் வேண்டியதே அபூபக்கர் வந்திருக்கிறார், சலாம் சொல்றார், வர கேட்கிறார். வலைக்கும் உங்கள் மீதும் அபூபக்கர் மீது சாந்தி நிலவட்டும், அபூபக்கர் வர சொல்லும். அபூபக்கருக்கு சுவனம் உண்டு என்று சுப செய்தி சொல்லும். வந்து வலது பக்கத்தில் உட்கார்ந்து காலை போட்டு கொண்டார். கொஞ்ச நேரத்தில் வந்து அல்லாஹ் வேண்டியதே உமர் வந்திருக்கிறார், சலாம் சொல்றார், வாரத்துக்கு அனுமதி கேட்கிறார், வர சொல்லும், உமருக்கும் சொல்லும், சொர்க்கம் உண்டு என்று சுப செய்தி சொல்லும். வந்து இடது பக்கம் காலை போட்டு அமர்ந்து கொண்டார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு நாள் உஹது மலையில நிற்கிறாங்க. உஹது மலை ஆட ஆரம்பிக்குது. உஹது சைலண்ட். அலைக்க நபியுன் வசித்தீகுன் வஷஹீதான், நீங்க உனக்கு மேல ஒரு நபி இருக்கிறார், ஒரு அபூபக்கர் சித்திக் உண்மையாளர் இருக்கிறார், 2 ஷஹீத். யாரு? உஸ்மான், உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ஷஹீத் இருக்கிற. அமைதி. உஹது அமைதி அடையுது. உறவுகளே, இந்த சொர்க்கவாதி குத்தப்படுகிறார், உணவு குடல் வெட்டப்படுது, ரத்தம் பீரிட்டு ஓடுது, பெருக்கெடுத்து ஓடுது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோமா நிலைமை ஸ்டேஜுக்கு போய்த்துட்டாங்க. ரத்தம் பெய்த்து அப்படி பெய்த்துட்டாங்க. சொன்னாங்க, ஹலீஃபா அழுகுறாங்க எல்லாரும், ஹலீஃபா விட்டுட்டு போறாரு, சிறந்த ஆட்சியாளர் விட்டுட்டு போறாரு, நீதமான ஆட்சியாளர் விட்டுட்டு போறாரு. இந்த நேரத்தில் ஒரு இளைஞர் வாரார் ஹலீஃபா சந்திக்கிறதுக்கு. சந்திக்க வந்தார். ஹலீஃபா நல்லா இருந்தீங்க, சேவை செஞ்சீங்க, நீதியாக நடந்தீங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மகனே திரும்பி போறாரு. திரும்பி கூப்பிட்டாரு, அருமை மகனே இங்க வா.
உண்ட ஆடைய கரண்டைக்கு மேலே தூக்கிக்கோ ராஜா, கரண்டை கீடு குடுப்பு போடாத இந்நரகவாதிக்கு அடையாளம் சக்கராத்தில் சொல்கிறார். உமர் கத்தாப் புகாரில் பதிவு செய்யப்படுது. இந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ் உறவுகளே, எங்கே இவங்களோட உணர்வுகள் என்ன, இவங்களோட சிந்தனை ஓட்டங்கள் என்ன? உமர் கத்தாப் ரலியல்லாஹு மரணப்படுக்கையில கடைசி நிலைமைக்கு போறாங்க, கோமா நிலைமை. சொன்னாங்க, அழுவுறாங்க, ஊரே அழுது, நாடே அழுது. கலீஃபாட காதுக்குள்ள சலான்னு சொல்லுங்க, கலீஃபாட காதுக்குள்ள சலா சலா, தொழுக தொழுக தொழுக. திடுக்கிட்டு விழித்தார், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று கடைசி நேரத்தில் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசினாங்க. உலகத்தில் எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா? இந்த உலக வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க. சுலைமான் நபிக்கு பின்னால் மிகப்பெரிய ஆட்சியை ஆண்டவர் அவர் நிச்சயமா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய ஒரு ஆட்சியானவர். 23 ஆதாரம் காட்டுவாங்க, சொல்லுவாங்க, ஒரு பிழையான ஆதாரம் அது வேற. ஆனால் என்ன தெரியுமா? எதிர்பார்க்க முடியாத பிரமாண்டமான ஒரு ஆட்சியை தன் கையில் வைத்து வாழ்ந்தவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். கடைசி ஆசை என்ன தெரியுமா? அருமை மகனே, மூமின்களோட தாய் ஆயிஷா கிட்ட போ, நான் சலாம் சொன்னேன்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் அடங்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் அவரோட தந்தை அபூபக்கர் அடங்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு இடம் இருக்கு மகன், அது நிச்சயமா ஆயிஷாக்குள்ள இடம் தான். எனக்கு அந்த இடத்துல அடங்குறதுக்கு ஆசை மகன், நான் அடங்கப்படணும். உலகத்தையே ஆண்டவர், மிகப்பெரிய சக்கரவர்த்தி, ஜனாதிபதி, இது நத்திங் மகனே. ஹலீஃபான்னு சொல்லாத, உமர் என்று சொல்லி தாய் சம்மதித்தால் மீண்டும் ஒரு தடவை தொழுவிச்சதுக்கு பின்னால் மீண்டும் கொண்டு போய் கேளு, மகனே நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கர் உமரும் என்று அல்லாஹ் அடிக்கடி சொல்லுவார். நீ உன் தந்தை அடக்கி கொண்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. உறவுகளை நினைச்சு பாருங்க. இந்த அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரத்தை அடைகிறாங்க. அல்லாஹ்வோட தூதர் முனாஃபிக்கோட லிஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. இவன் நயவஞ்சகன், இவன் முனாஃபிக், இவன் முனாஃபிக் கொடுத்திருந்தாங்க. இப்படி வருவாங்க, தொழுவாங்க. ஆனா இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அவங்க கேட்பாங்க, நீங்க இந்த ஜமாத் அந்த ஜமாத்தா? நான் அங்க மெசேஜ் எடுக்க போறேன், தெரியும் தௌக்கான என்ன செய்யறேன்னு பார்க்க போறேன். இங்கிட்டு வந்தால் என்ன தௌஹீத், அங்கிட்டு போனால் இன்னும் உண்டு, அங்கிட்டு போனா இன்னும் உண்டு. இது நயவஞ்சகத்தனம். அல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்தாங்க. இஷாக்கு வருவாங்க, சுபஹுக்கு வருவாங்க, ஜிஹாதுக்கு வருவாங்க, ஜக்காத் தருவாங்க. ஆனால் தெளிவான முனாஃபிக்குன்னு ஒரு லிஸ்டை கொடுத்திருந்தாங்க. இப்ப உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹுதைஃபாவே ஹுதைஃபாவே அவர்கிட்ட தான் கொடுத்திருந்தேன், இங்க வாங்கட்டு கூப்பிட்டு அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க, ஏண்ட பேரைக்கான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாதி, சொர்க்க சுபசோபன்னு சொல்லப்பட்டவர் ஏண்ட பேர் அந்த லிஸ்ட் இருக்கிறான்னு பாருங்க. நாங்க ஹலீஃபா என்ன சொல்றீங்க? பார்த்து சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ் அமானியமா தந்திருக்கிறார். அன்ஷது கபிலா, அல்லாஹ்க்கா கேட்கிறேன்டா, கொஞ்சம் பார்த்து சொல்லு, என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லேண்டு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரத்தில் கேட்கிறாங்க. இல்லை, உங்களோட பேர் இல்லைன்றதுக்கு பின்னால் சந்தோஷம் அடைந்த அந்த செய்தி எதை காட்டு தெரியுமா? நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள். சகோதரர்களே, கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிவுக்கு கொண்டு வாரேன். ஒரு நாள் உங்களோட வீட்டுக்கும் சரி, எந்த வீட்டுக்கும் சரி, நிச்சயமாக மக்கள் திரள்வார்கள். இந்த மைக்கில் உங்களோட பேர் நிச்சயமா இந்த ஊர்வாசியாக இருந்தால் அறிவிக்கப்படத்தான் போகுது. உங்களோட வீட்டுக்கு வருவாங்க, உடைய சூழ நிற்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஆடைகள் எல்லாம் கலட்டி கொண்டிருக்க மாட்டாங்க, கத்திரி கொடுத்து மலார்னு பிச்சு வெட்டி விட்டுடுவாங்க, முழு நிர்வாணமாக ஆக்குவாங்க, பிறந்த நிலைமை காக்குவாங்க. ஒரு வெள்ளப்புடவையால மூடுறதுக்கு முன்னால பெருவிரல் ரெண்டையும் கட்டுவாங்க, கையை நேர விட்டுடுவாங்க, நாடிக்கு ஒரு பசந்தான அப்படி வச்சு அப்படியே ஒரு கட்டை போட்டுடுவாங்க. நாடி கட்டடி சொல்லுவாங்க இடூர்களில். உறவுகளே, இது உங்களுக்கு தான் எனக்கும் தான். நேரம் குறிக்கப்பட்டாச்சு. குளிப்பாட்டுறதுக்கு தூக்கிட்டு போற சுப்ஹானல்லாஹ், என் மாமட மகன் 19 வயசு தூக்கிட்டு போறாங்க. அதை பார்க்கல உறவுகளே. அப்படியே கொண்டு போய் வச்சால் இதே கை, இதே கால், இதே கண், இதே உறுப்புகள் எதுவுமே இயங்காத உறவுகளே. அப்படியே போட்டாச்சு. உழுவோட உறுப்புலேருந்து ஆரம்பிப்பாங்க ஊத்துறதுக்கு. இந்த கால் இந்த காலோட சேர்த்து இப்படி திருப்புவாங்க, இந்த கால் இந்த காலோட சேர்த்து இப்படி திருப்புவாங்க, தூக்கி உட்கார வைப்பாங்க. மையத்து குளித்தல் அல்ல, நான் குளித்தேன் நீங்க குளித்தீங்க. மையத்தை குளிப்பாட்டல், ஜனாசாவை குளிப்பாட்டல். இன்னொருத்தர் தான் குளிப்பாட்டிடணும். உருவாங்க, மலசல் உபாதைகள் அடிச்சு தள்ளுவாங்க, சாம்பிராணி போட்டிருப்பாங்க, இங்க சதன குத்தி பத்த வச்சிருப்பாங்க. இபாதத்து வணக்கத்துக்கு எல்லாது நாத்தம் வரப்படாததுக்காக, விஞ்ஞான ஆய்வுக்காக போட்டுறாங்க. முடியுதுறவுகளே, அப்படியே போட்டாச்சு. ஆணா இருந்தா தொப்புள்ள இருந்து கால் வரைக்கும், பெண்ணா இருந்தா நெஞ்சிலிருந்து முழங்கால் வரைக்கும் போட்டாச்சா. சுப்ஹானல்லாஹ். குளிப்பாட்டி முடிஞ்சு எந்த கால் உறுப்புகளை பார்க்கப்படாது. கையில புடயத்துல சுத்தி 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 எல்லாம் செய்வாங்க. சம அளவில் 3 வெள்ளத்தில் சவுதி மன்னர் மரணித்தார்.
சம அளவுல 3 வெள்ளை துணி தான். உலகத் தலைவர் முஸ்லிம் மரணித்தார், சம அளவுல 3 வெள்ளை துணி தான். ஓண்ட அடுக்குமாடியா, சொகுசான வீடு வாசலா, சொத்து பத்தா எல்லாம் போய் வெறும் கையோட வா. அதுதான் மரணம் உறவுகளே. எல்லாம் விட்டு வெறும் கையோட வா. சமாள 3 வெள்ளை துணி, அதுல ஜனாசாவை தூக்கி வைப்பாங்க. இது வரைக்கும் மேலால துடைக்கப்பட்ட ஒரு துணி இருக்குது. அப்படியே இந்த பட்டை எடுத்து இங்களை போட்டு இந்த பட்டை போட்டு ஒருத்தர் காணா அப்படி நைசா உருவி எடுத்துடுவாங்க. மத்த கட்டை போட்டாச்சு, தலைக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு, தூக்கியாச்சு ரோகளே, வச்சாச்சு, கொண்டு போயாச்சு, அடக்கியாச்சு. இந்த நாள் எனக்கு எப்பன்னு தெரியா, இந்த நாள் உங்களுக்கு எப்பன்னு தெரியா. உறவுகளே உறவுகளே உறவுகளே, அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்வோம், மரண சிந்தனையோடு வாழ்வோம். இன்றைக்கு நான் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உண்மையிலே பல வருத்தங்கள் இருந்தாலும் அல்லாஹ் வருஷத்துக்கு கொண்டு தான் ஒரு மூளைக்கு இங்கே வர கிடக்குது, வருஷத்துக்கு கொண்டு தான் வர கிடக்குது. அதுவும் இல்லை. அப்படி வார நேரத்தில் ஊர் மக்கள் வாரவங்க வாராங்க, எங்களுக்காக இருக்கிறாங்க இருந்தால் நீங்கள் அதை விட பெருசாக யோசிக்கணும், எங்களை விட பெருசாக நீங்கள் யோசிக்கணும் கட்டாயமாக. இன்றைக்கு மகரிபு தொழுகைக்கு பின்னால் அம்புக்கும் வாகலிக்குனாரா உங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிற நரகத்திலிருந்து. கிழமைக்கு ஒரு ஜும்மா கேட்குற எங்களே மாற்றம் வரல. நோன்பு பெருனா ஹஜ்ஜி பெருனா வெறும் நோம்புல மட்டும் பயம் கேட்குற பொம்பளோட நிலைமை என்ன, மகள்கிட்ட நிலைமை என்ன? சின்ன கொடுக்குறது, உடுக்க கொடுக்குறது, பயணம் கூட்டு போற, நகநட்டு போடுற மட்டும்தான் கிட்ட பொறுப்பா? அல்லா நாளைக்கு கேட்டால் என்ன சொல்ல போறோம்? மனைவி சொல்லுவார், நல்லா தின்ன தந்த, உடுக்க தந்த, எல்லாம் தந்த, எனக்கு பயம் ஏற்பாடு பண்ணி தரல. அல்லாஹ் எங்க மாத்திர டேர்னிங் பாயிண்ட் எங்க இருக்கிறேன்னு தெரியவர்களே. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் மகரிபு தொழுகையோட பயான் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. கட்டாயம் குடும்ப சகிதம் வாங்க. என்ன பயணங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எல்லாத்தையும் நான் கட் பண்றதான். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் நிச்சயமா இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல் நடக்கிற பயானுக்கு என்ன மனைவியோட புள்ளகளோட நான் போய் உட்கார்றேன். அந்த எண்ணத்தை உறுதியாக வைங்க. மாற்றத்தை கொண்டு வரது அல்லாஹு தாலா உள்ளங்கள் மாறுவதற்குரிய வழியை அல்லாட்ட கேளுங்க. மரண சிந்தனை உள்ளத்தில் வச்சுக்கோங்க. என் குடும்பத்துக்கு நான் எதை சொல்ல வேணுமோ அதை சொல்றதுக்குள்ள வாய்ப்பு அல்லாஹ் தாரான்னு சொன்னால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மிஸ் பண்ணாதங்க. இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபு தொழுகையை தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமான குடும்ப தர்பியா அமர்வு ஒன்று போடப்பட்டிருக்குது. அதிலையும் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். வல்லவர் ரப்புல் ஆலமீன் பேஷனையும் கேட்டு உங்களுடைய மரணத்தை நினைத்து வாழக்கூடிய மூமின்களாக இந்த உலகத்தில் ஆக்கி வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.